So yes, ஹரி, சங்கு மாம்ஸ் மற்றும் நான் அண்ட் பவுலர் நேம் யார் அப்படின்றக்காக சொல்றதுக்காக இங்க வந்திருக்காருப்பா ப்ரோ. பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா மொதல் பால் போட்டாங்க வைடோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் 19வது நாள். அந்த 19வது நாளில் சூப்பர் 12 பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் இட்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ். 12 டீம்லேருந்து 6லேருந்து 3, 3லேருந்து 1. ஸோ வி ஆர் கெட்டிங் க்ளோசர் டு த சாம்பியன்ஷிப். அண்ட் இங்க ரெண்டாவது பால், ஐ மீன் மொதல் பால். அது சொல்லும் போதே எவ்வளோ க்ளோஸா மாம்ஸ் அண்ட் ஹரி எவ்வளோ க்ளோஸா அந்த மிட் விக்கெட் ஃபீல்டர் நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஏர் பேண்ட் போட்டு ஹெட் பேண்ட் போட்டு என்னடா பண்ணன்ற மாதிரி கையிலேயே வாங்கி அடிச்சாரு ஃபீல்டர். பாவங்க பவுலர் கை. ஸோ ஒரு குவிக் சிங்கிள் இங்கே மொதல் பாலில் 2 ரன் வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம லாட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நிறைய கிரிக்கெட் பேசுமாறு என்னோட கோ கமெண்டேட்டர்ஸையும் கேட்டுக்கிறேன். அது இருக்குப்பா, கிரிக்கெட் ஒரு பக்கம் நடக்கும். கிரிக்கெட் மட்டும் பேசவா, நான் கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி கித்தி பேசுவோம் அப்படின்றதா நல்லா இருக்கும். அவ்வளோதான், கொஞ்ச நாள்ல முடியும், நல்லா இருக்கும். 2 ஊரும் சிறப்பான ஊர் விளையாடுது. மாமல்லபுரம் காணத்தூர் மற்றும் ரெட்டிக்குப்பம் ரெண்டும் சிறப்பான ஊர். ஸோ அங்கே நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அந்த ஊர் தான் இப்போ விளையாடிட்டு இருக்கு. அந்த ஊர் மக்களும் காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தை எடுத்து அங்கே இருக்கிற மக்கள் மேட்ச் பார்க்கணுன்றதுக்காக அங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்பவும் இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டோர்னமெண்ட் சொல்லலாம். கண்டிப்பா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது எங்களையும் என்கரேஜ் பண்ணி பார்க்குறீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அப்பா தப்பிஸ்டார் பாம்பேரு
ஸோ எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீங்கள் என்னோட கோ கமெண்டேட்டர்ஸ்க்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் 12 இருக்கும். இதுக்கப்புறம் நடக்க போகிற மேட்ச் எல்லாமே குரூஷியலான மேட்ச். அதனால் பவுலர் ரன் அப் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம பேசுறதை நிறுத்திக்கலாம். எந்த டாபிக் பேசினாலும் அதை அப்படியே அப்ரூட்டாக கட் பண்ணிட்டு போட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹரி கரெக்டாக சொன்னீங்க. நான் அது வந்து ஆகாஷ் கிட்ட டைரெக்டாகவே சொல்லிட்டேன். நீங்கள் ஃபோனில் போட்டு இது மைக்கில் போட்டு சொல்கிறீங்களே. எஸ், அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஸ்ட்ரைக்ஸ் early. அதாவது ரெண்டு க்ளோஸ் ஃபீல்டர்ஸ் எப்படி முன்னாடி வந்தாங்க பாத்தீங்களா? எஸ், பிட்ச்ல இருந்து அப்படியே ஒரு பிட்ச் ரோண்ட் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்தாங்க. நீங்க விக்கெட்டை இழந்திருக்காங்க LLF டீம் ஒரு 3வது பால்லே. சோ மாம்ஸ் இன்னைக்கு ஒன்னு கவனிச்சீங்களா? இருங்க சொல்றேன். ஆசையில கேட்சா. ஐயோ 2 ராஜன் அவுட் ஆயிருக்காருங்க. அந்த டீமோட ஒரு தூண்னே சொல்லலாம். செம்ம பம்ப்டப்பா இருக்காங்க இங்க ரெட்டிகுப்பம். காலையிலேயே கரெக்டான ஃபீல்ட் பிளேஸ்மென்ட், கரெக்டான பால், அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்டே விழுந்திருக்கு. போறாரு அப்படின்னா இங்க கொஞ்சம் காம் டவுனா ஆடி ஆகணும். மாமல்லபுரம் அணியினர் 2 பாலர் 2 விக்கெட் அண்ட் பவுலர் இஸ் ஆன். அது முக்கியமான பேட்ஸ்மேன், சாதாரண விஷயமே கிடையாது. சோ நான் சொல்லலாம் அந்த விஷயம். லோ ஃபுல் டாஸ் பிக் பண்ணி ஆஃப் சைடுல அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு, பவுண்டரி வந்திருக்கு. சோ காம் டவுன்லாம் பண்ணி ஆடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் அடிச்சு அட்டாக் பண்ணி தான் ஆடணும். பவுலர்ஸோட ஐடியா அப்பதான் மாறும். 2 விக்கெட் இறந்திருக்காங்க மொதல் ஓவர்லயே. ஹலோ எஸ் ஹரி. மாம்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தது பாத்தீங்களா? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணாரு. ஆமா, சோ அதுதான் அவங்களோட மைனஸ் பாயிண்ட். ஆக்சுவலா வித் விண்ட் அடிக்கலாம் சொல்லி அவர் அந்த பிளான் பண்ணாரு. எஸ் எஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் அந்த இடத்துல ஒரு மென்டல் பிரஷரை வந்து போட்டாங்க. 2 பேரும் முன்னாடி அட் டைம்ல நடந்து போனாங்க. இப்பயும் அதான் அவங்க பண்றாங்க. ஓ மை காட், பவுலா இஸ் ரியலி பம்ப்ட் அப். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, சல்லுன்னு போயிடுச்சு. ஒரு ஓவர் போனதே தெரியல. ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 7-2. முடிவுற்ற நிலையில் ஸ்கோர் 7-2. ஸோ அர்லியா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ரெட்டிகுப்பம். LLF மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் டீம் டெஃபினட்டா அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது அப்படிலாம் இல்ல. ரெட்டிகுப்பம் ஈக்குவலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. இந்த விண்டு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. முதல் விக்கெட்டு அப்படிதான் ஏற்பட்டுச்சு. ஹரி
மணிக்கோ மாம்ஸ் சொல்லுங்க. முதல் விக்கெட் விண்டுக்கு விண்டால தான் அந்த விக்கெட்டை விழுந்துச்சு சொல்லலாம். பேட்ஸ்மேன் டைரக்ஷன் மாறும்போது பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் இல்ல. பாத்தீங்களா அவர் என்ன பண்ணாரு, வித்த விண்டுக்கு அடிக்கிறதுக்காக ரிவர்ஸ்ல ட்ரை பண்ணாரு. ஆமா, சோ அது வந்து விக்கெட்டா மாறிடுச்சு. ஆனா அதை விட வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் விக்கெட் நல்ல ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட். அது ஓகே, நிச்சயமாக அது ஓகே, அது பெர்ஃபெக்ட். சோ அதுல எந்த இதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் விக்கெட் அந்த மொமெண்டத்தை இழந்ததுக்கான காரணம் அதுதான். எஸ், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடின ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி தான் காரணம். ஓகே, வைடு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ எனக்கு என்னமோ இந்த ஓவர் எல்எல்எஃப் டேக் ஆன் பண்ணுவாங்கன்னு தோணுது. இப்போ பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சாந்த் ரூபன் அண்ட் சதீஷ் இருக்காங்க. ஓகே, சாசா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமா? இன்ட்ரெஸ்டிங் ஃபீல். 45-50 அடிச்சாலே போதுமானது. ஓகே, வைடுங்க பேக் டு பேக் வைடு இந்த இடத்துல. ஸோ 45-15 சொன்னீங்க. நம்மளோட ரெட்டி குப்பம் டீம் டாஸ் வின் பண்ணோன்னு என்ன ஆகாஷ் சூஸ் பண்ணோன்னு சொன்னாங்க. வின் பண்ணியிருந்தா பேட்டிங், அவங்களும் வின் பண்ணியிருந்தா பேட்டிங் தான். அப்போ அவங்களுமே பவுலிங்ல ஈக்குவலி ஸ்ட்ராங்கான டீம்னு தெரியுது. எஸ் கரெக்ட். ஸோ இரு துருவங்கள் ஒரே மாதிரி மோதுறாங்க. காலையிலேயே முதல் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நீங்க பார்த்துருக்கிறது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் வழங்கும் கால் ஃபர்ஸ்ட். அப்பா ஏங்க என்னங்க, ஐயோ ரன் அவுட் மிஸ்ஸுங்க. அதாவது இது எனக்கு கிரிக்கெட் கிரவுண்டோட போர்க்களம் மாதிரி தெரியுது. எஸ், ஆக்சுவலா ஹரி இவன் சொன்ன லாஸ்ட் இது இரு தூரங்கள் அப்படியே இது பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லாம இன்னொரு வகையில சொல்லுங்க. இரு மண்டையில் இருந்த ஆடுகள் ஒரே மண்டையில் சேர்ந்த பே அப்படின்ற சூப்பர். மண்டை இல்ல, இது மண்டை. அதுவே நீ அவருக்கு முன்னாடி பாய் சொல்லி தானே நீ கேட்ட. இல்ல எனக்கு அது தெரியும். ஆஹா, சோ எனிவேஸ் இங்க முதல் ஒரு பிக் ஷாட் எதிர்பார்க்கறாங்க லெஃப்ட் சைடு. கண்டிப்பா மாம்ஸ், ஏன்னா இந்த இடத்துல அவங்க விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமான பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட். ஆனா பெரிய ஷாட்டுக்கு போகவே முடியல. நல்லா பவுலிங் போட்டு இருக்காங்க. டைரக்ட் ஹிட்டா இருந்தா ரெண்டுமே க்ளோஸ். வேணாம் படி. இப்பதான் நீங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி தேவையில்ல. 11 ரன் வர்றதுக்கே ஒரு மாதிரி போராட வேண்டியதா இருக்குமா? போராட வேண்டியதா இருக்கு நிஜமாங்க. 40-45 இருந்தா போதும், டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட பேசிக் நாலேஜ் கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, சோ இறங்கும் போது ஓப்பனிங் விக்கெட் இருக்கும் போது ஹை ஸ்கோருக்கு விளையாடினாங்க. ஆமா, சோ அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. சோ அடுத்தது ஒரு பேசிக்கான டார்கெட்டை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு முனைப்புல விளையாடுறாங்க. ஆனா அந்த பிரஷர் தெரியுது பாத்தீங்களா? ஓவர்ல 2 விக்கெட் விழுந்தவனுமே. எஸ், எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தான் இது. ஆக்சுவலா பிரஷர் அங்க இருக்கா இல்லையா கமெண்ட்ரி பாக்ஸ்ல எங்களுக்கே ஃபீல் ஆகுதுங்க. 2 டீம் விளையாடுறது. ஓ, நல்ல பால், சிறப்பான ஒரு டெலிவரி. அதாவது ஒரு வாரம் செம்ம ஜாலியா பண்ணோம். 2வது வாரம் குஜால்ஸா பண்ணோம். 3வது வாரம் இப்படி ஒரு மாதிரி ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா பெரிய ஷாட்டா கிளியர் பண்ணிட்டாரா? அப்பா, மொதல் சிக்ஸர் சதீஷோட பேட்ல இருந்து வந்திருக்கு. அதுதாங்க எதிர்பார்க்கறாங்க. அது 2வது ஒரு லாஸ்ட் பால்ல வந்திருக்கு.
ஆட்டத்துல விளையாடுறாங்க 12 சூப்பர் 12. சோ அவங்க நிறைய அந்த வியூகங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கும்போது இவ்வளவு டார்கெட் விளையாடுவோம், ஓபனர்ஸ் இறங்கும்போது நீங்க பிக் ஷாட் அடிங்க, எல்லாமே பேசிட்டு தான் வந்திருப்பாங்க. டெஃபினட்டா ஆக்சுவலா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாருமே 90 100ன்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா. செகண்ட் ரவுண்ட்ல அது எப்படி 80 70ன்னு ஆச்சு. ஆமா. தேர்ட் ரவுண்ட்ல 50 60ன்னு ஆச்சு. எஸ். இப்போ வந்து போதும் பெரிய ஸ்கோர் மாதிரி தான் இருக்கா. நீங்க 4 வரல இல்லைங்க, 45 50 அடிச்சாலே போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ டீம்ஸ் வந்து ஃபில்டர் ஆக அவங்களோட எபிலிட்டிஸ், அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற மாதிரி மாறி எஸ் நல்லா போயிட்டு இருக்கு. டெஃபினட்டா சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ இந்த டோர்னமெண்ட்டை நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பிரகான சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நிச்சயமா கரெக்ட். அதே போல ஒரு நேரத்துல நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சோ ஆஸ் எ கிரிக்கெட் பிளேயரா இருந்தா இந்த ஃபைனல் மாதிரி போயிடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் பாத்தீங்களா, பேட்டிங் ஆர்டர் அவ்வளவு ஸ்ட்ரென்த். ஆமா. சோ ஒரு குறிப்பிட்ட பேட்ஸ்மேன் வரைக்கும் தான் ஒரு ஹை ஸ்கோருக்கு விளையாடணும், அதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் ஸ்கோர் விளையாடணும். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது முன்னால அப்படிதான் விளையாடுவாங்க. எஸ். சோ சில நேரத்துல பத்ரிநாத் இறங்கி ஒரு 140 150 அதுக்கு பேசிக்கல போவோம். சோ டோட்டலி அந்த ஃபைனலே வந்து அப்படியே வேற மாதிரி விளையாடிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுதான் அந்த LLF டீம் இப்போ அந்த மாதிரி பேட்டிங் பண்றாங்க. டெஃபினெட்லி. நீங்க பவுலிங்ல வந்திருக்காரு ஜான்சன். மொத பால் 2 ரன். எவ்ரி ரன்ஸ் கவுண்ட், எவ்ரி ரன்ஸ் இஸ் ப்ரிஷியஸ் இந்த மேட்ச்ல. ஸோ ஃபீல்ட் செட்டிங்கில் பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் தோனி கிட்ட இருந்து. ஒர்க் ஆகும். வைடா டாட் பாலா, இட்ஸ் டாட் பால். தூக்கி விட்டுருக்காருங்க. ஆறா கேட்சா? ஐயோ கேட்ச் மிஸ்ங்க. கேட்ச் மிஸ் ஆகி பால் பவுண்டரிக்கு போயிருக்கு. பால் பவுண்டரி போயிருக்குங்க. 4 ஓட்டங்கள் இந்த இடத்துல. ரொம்ப தேவையான ரன்ஸ். கேட்ச் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா LLF இன் டீப் ட்ரபிள் இந்த இடத்துல. ஆனா கேட்ச் மிஸ் பண்ணது மேட்ச் மிஸ்ஸா அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா சாந்தரூபன் அவர்களோட கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. மாம்ஸ் விண்ட் இன்னைக்கு அதிகமா இருக்குல்ல நேத்து மாதிரியே? எஸ், அதிகமா இருக்கு. விண்ட் பேஸ் பண்ணி தான் பேட்ஸ்மேன் மாத்தி மாத்தி விளையாடுறாரு. அடிச்ச உடனே பால பார்க்கவே வேணாம். எஸ், செமையான ஒரு சிக்ஸர் இந்த இடத்துல. மேபி இது நோபால் இல்லைனாலும் ஒய்டும் அப்பீல் ஆயிருக்கும். எஸ், ஆஃப் சைடு ஒயிட் டெலிவரியா போச்சு. யா நிச்சயமா. ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் போல. நல்ல வேலைங்க. பரவாயில்ல, நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்க. அதோட 30 ரன் வந்திருக்குது மாம்ஸ். இந்த 2 ரன்னோட சேர்த்து 32. ஆமா. பேக்ல இந்த சவுண்ட் நிறைய வருது பாத்தீங்களா? ஆமா, நேத்துக்குல அந்த மாதிரி மைக்ல அந்த சவுண்ட் வரலையே. இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் தி ஓவர் ஆஃப்டர் 3 ஓவர். ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 33க்கு 2. நோ பால் கொடுத்திருக்காங்க மறுபடியுமா? எஸ். சோ இந்த இடத்துல மீண்டும் ஒரு நோ பால். ஃப்ரீ ஹிட், ஒரு ரன். நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஷாட். நோ பாலுங்க.
மறுபடியும் நோ பால், சிக்ஸர். நோ பால்ல சிக்ஸ் வரதுலாம் இந்த மாதிரி டைம்ல எல்எல்எஃப்க்கு லக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு 6ஓட 40 ரன் வந்திருக்கு. குரூஷியலான மேட்ச்ல இந்த சமயத்துல இப்படி நடக்கிறது மேட்ச்ல ஒரு திருப்பு முனையா கண்டிப்பா அமையும். அண்ட் கடல் அலையும் பாத்தீங்கன்னா நீ ரொம்ப சீற்றமா இருக்குதுங்க, ரொம்ப சீக்கிரமா இருக்கு. டெஃபினட்டா அங்க இருந்து கடல் அலை பவுண்டரி லைனுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க வாலண்டியர்ஸ் ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் கூட சின்ன ஒரு டிஸ்கஷன். ஸோ எல்எல்எஃப் டீம் வெர்சஸ் காணத்தூர் ரெட்டி குப்பம். அண்ட் இந்த இடத்துல ஆர்கனைசிங் டீம் கிட்ட ஒரு வேண்டுகோள், மேட்ச் ஃபிக்சர்ஸ் இருந்தா கொடுங்க. லாஸ்ட் ஒரு பால் ரா ஃப்ரீ ட்ரா கரெக்ட்டா பண்றா கரெக்ட்டா பண்ணு 2.5 ஓவர்ஸ்ல அடுத்த பால். தேங்க்யூ. ஸோ என்எஸ்சி ரெட்டி குப்பம் அடுத்த பால் ஃபுல் டாஸ் கால்ல அடிச்சிருக்கு, மிஸ் பண்ணிட்டாருங்க ஃபுல் டாஸ. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓவரும் முடிஞ்சிருக்கு. 2.5 இல்ல 3 ஓவர்ஸ். மூணு ஓவர் முடியல, ஸ்கோர் 41-2.
நல்ல ஸ்டாப் அந்த இடத்துல சிங்கிளை கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஹரி சொல்லுங்கண்ணா. இப்போ நடக்கிறது வந்து டாப் 12. எஸ்ண்ணா. ஸோ நம்மளோட பிரைஸ் வந்து 9 பிரைஸ் வச்சிருக்கோம். ஓகே சரிங்களா? இப்போ நம்ம பிரைஸ் எப்படி டிவைட் பண்றோம்னா, இந்த டீம் இந்த மேட்ச்ல இந்த டாப் 12ல 6 டீம் லூஸ் பண்ணுவாங்க, 6 டீம் வின் பண்ணுவாங்க. ஆமா. வின் பண்ற டீம் அந்த ஃபர்ஸ்ட் 6ல போய்டும் கண்டிப்பா, கன்ஃபர்மேஷன் பிரைஸ். ஆமா. ஆனா லூசிங் டீமுக்கு 3 பிரைஸ் தான் கிடைக்கும். ஆமா. எப்படின்னா 7, 8, 9. ஆமா. கரெக்ட்டா? ஆமா. அத நம்ம எப்படி பண்ண போறோம்னா, அந்த லூஸ் பண்ண டீம் அந்த மேட்ச்ல யாரு ரன் ரேட் நல்லா வச்சு லூஸ் பண்றாங்களோ. ஓகே ஓகே. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டீம் வந்து 1 ரன் வித்தியாசத்துல தோத்து இருக்கு. ஆமா. ரெண்டாவது டீம் 5 ரன் வித்தியாசத்துல தோத்து இருக்கு. ஆமா. மூணாவது டீம் 2 ஓவர் மிச்சம் வச்சு வின் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அத நம்ம கால்குலேட் பண்ணி எந்த டீம் நல்ல ரன் ரேட்ல தோத்தாங்களோ ஓகே அவங்க வந்து 7. சோ அப்ப இந்த சினாரியோல பார்த்தா 1 ரன் மிச்சம் வச்சு தோத்த டீம் வந்து 7th பிளேஸ் வருவாங்க. 7th பிளேஸ் வருவாங்க. 1 ரன் மிச்சம் வச்ச டீம் 8th பிளேஸ். ஓகே. இந்த 2 ஓவர் மிச்சம் வச்ச அடிச்ச டீம் வந்து 9th பிளேஸ். அந்த மாதிரி 7, 8, 9 ஒன்லி ரன் ரேட் அடிப்படையில. அது நெட் கிடையாது. அந்த டாப் 12ல அந்த மேட்ச்ல மட்டும் தான் ரன் ரேட் பார்ப்போம். ஓகே ஓகே, புரியுது. இது ஒரு சினாரியோ. அப்புறம் டாப் 6ல வந்து சேம் சினாரியோ தான். அதுவும் அந்த மேட்ச் இங்க ரன் மாதிரி ஒரு 6ங்க பிரகான் எனக்கு நேரா போய் விழுந்திருக்கு. டாப் 6ம் அதே மாதிரி தான். ஓகே. வின் பண்ற டீம் டாப் 3க்கு போயிடுவாங்க. ஓகே. லூஸ் பண்ற டீம் யாரு நல்ல ரன் ரேட்ல இருக்காங்களோ ஓகே 4, 5, 6 அந்த மாதிரி. சோ இது எதுவுமே நெட் ரன் ரேட் கிடையாது, அந்த மேட்ச்க்கான ரன் ரேட். கரெக்ட். ஓகே சூப்பர். சோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க எல்லா டீமுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அடிக்கடி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், செக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மேட்ச்ல மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஒரு பவுலர் செக் பண்றாரு அப்படின்னா அவருக்கு நோ பால் கொடுத்துருவாங்க, அந்த ஓவரை கட் பண்ண மாட்டாங்க. நீங்க போட்டு அதே தான் மெயின் பவுலர் அவர் தான் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். திரும்ப செக் பண்ணா திரும்ப நோ பால் கொடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு பவுலர் மாத்தணும்னா மாத்திக்கலாம். இதுதான் ரூல்ஸ். சோ இதுல வந்து எந்த ஒரு டவுட்ஸும் இருக்க கூடாது. கிளியரா இருக்கு. சொன்ன ஹரி கரெக்டா சொன்னேன். ஏன்னா நேத்து நடந்த மேட்ச்ல ஒரு டீம் பேசுறாலே அடிக்கிறாரு. ஒரு 6 பேக் டு பிளேயர்ஸ் எல்லாம் ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். So yes, அடுத்த மேட்ச் ஸ்குவாட் 11 மாமல்லபுரம் வெர்சஸ் கோவளம் யுனைடெட் ஏ. டைமிங் மிஸ் பண்ணிட்டாரு, ஸ்லோ ரன் ரீட் பண்ண முடியல. சிங்கிள் பரவாயில்ல, 2 பெரிய ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள், குட் டிசிஷன். அண்ட் இந்த டோர்னமெண்ட்ல இதுவரைக்கும் ஹையஸ்ட் ரன்னா கருதப்படுறது இந்த 114 தான். அதை அடிச்ச டீம் இப்போ மாமல்லபுரம்க்கு அகைன்ஸ்டா தி ஸ்குவாடுக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க அடுத்த மேட்ச்ல. இந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கேயுமே போகாதீங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவுமே எங்கேயுமே போகாதீங்க. 4 மணிக்கு யார் மேட்ச்? எஸ், நெஸ்னெக் திருக்கல் குன்றம் வெர்சஸ் தி ஸ்கோப் கோலம். 4 மணிக்கு. எஸ், ஸ்கோர் சொல்லுங்க. ஸ்கோர் 4 ஓவர் முடிவுல 59க்கு 2, 45 வந்தா போதும்னு நினைச்சா இங்க 60 வந்துருச்சு 4 ஓவர் முடிவுல. ஹரி ஹரி வின் பண்ற டீம் டாப் 6க்கு போறாங்கல்ல. ஆமா. அந்த மேட்ச் நம்ம எப்படி டிசைட் பண்ண போறோம்னா, இன்னைக்கு 4 மணிக்கு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு பிரசன்டேஷன் ஏரியா கிட்ட ஓகே குலுக்கி போட்டு எடுக்க போறோம். யார் கூட மோத போறாங்கன்னு. சூப்பர் சூப்பர். சோ அதுக்கு எல்லா டீம் கேப்டன்ஸும் வேணும்னா அந்த டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வெற்றி பெற்ற டீம் பிளேயர்ஸ்
அண்ட் கேப்டன் கண்டிப்பா இருந்தா நல்லா இருக்கும். டெஃபினட்டா கேப்டன் கம்பல்சரி, பிளேயர்ஸ் வேணும்னா ஆப்ஷனல். ஓகே, இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா கேப்டன் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதை வந்து நம்ம லைவ் டெலிகாஸ்டும் பண்ணுவோம். கரெக்டா கனெக்ட் ஆகல. நல்ல த்ரோ, நல்ல பவுலர் நல்லா பிடிச்சாருங்க. விட்டுருந்தாருன்னா ஒரு ரன் போயிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, பேக்கப் ஒழுங்கா பண்ணலனா. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி இப்போ இந்த மேட்ச்ல ஒரு கேப்டன் ஜெயிப்பார்ல, அவரு இப்ப கிளம்பி போயிட்டு கரெக்டா ஒரு 3:30 மணிக்கு கூட வரலாம். அப்படி இல்லைன்னா உட்காந்து எல்லா மேட்சையும் பார்த்து அனாலிசிஸும் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம எந்த அணி கூட விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அனாலிசிஸ். கால் லைட்டா மண்ணுல வழுக்கி நழுக்கி அங்க நிறுத்திட்டார். சோ 60 வந்திருக்குங்க அந்த ஒரு சிங்கிளோட. 4.1 ஓவர்ல 60. ரீட் பண்ண முடியல, ஏதோ ஒன்னு ட்விஸ்ட் பண்றாருங்க கவாஸ்கர். ஏங்க உண்மையான ஒரு பேர் கவாஸ்கரா? அவர் பேர் கவாஸ்கர் தான். ஆஹா, நம்ம இந்த சைட்லயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம் கவாஸ்கர். அவர் போடுற பால்லே தெரியுதுன்னு. ஓ, பால் வெளியே திரும்புது. அதாவது பிட்ச் ஆனதுக்கு அப்புறம் பால் அவுட் சைட் ஆஃப் திரும்புது. கண்டிப்பாங்க, நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காருங்க கவாஸ்கர் அவர்கள். சோ மொதல் பால் சிங்கிள், 2 டாட் பால்ஸ், அதை தொடர்ந்து 3 பால் முடிஞ்சிருக்கு. 60 ரன்லயே ஸ்கோர் போர்டு நிக்குது. அடுத்த பால் திரும்பறத கணிச்சு பாலுக்கு டாட்டா சொல்லி இருக்கிறாரு பேட்ஸ்மேன். ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஷாட். ஆஹா, அழகா அடிச்சாருங்க. நிச்சயமா. Let's take a look at the replay. ஆஹா ஆஹா ஆஹா, கேட்சா? ஐயோ, விட்டாருங்க. 2 ரன்னுங்க, 3 ரன்னுங்க. 3வது ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா டேஞ்சர் அண்ட் பேட்ஸ்மேன் ஸ்பீடா ஓடிட்டாரு. எஸ். சோ இந்த ஓவர்ல 10 ரன் வந்திருக்குது. 2 டாட் பால் போட்டிருந்தாலும் ரன்ஸ் திருடி இருக்கிறாங்க சாந்தரூபன் அண்ட் சதீஷ். இந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா அமைஞ்சிருக்குங்க. மேட்சோட லாஸ்ட், இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஆமா, வைடா, வைட். நல்லா யோசிச்சு தீர்க்கமா ஒரு முடிவு கொடுத்திருக்காரு. சோ அந்த ஒரு வைடோட ஸ்கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா 70. எங்கேயோ இந்த மேட்ச் 45 வந்தா போதும், நம்மளே டிசைட் ஆயிட்டோம். ஆனா இங்க 70 அடிச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் இந்த 2 பேட்ஸ்மேன். ஓ, ஆஹா ஆஹா, சோ வெளாலியே வந்து அந்த பால். சோ அதோட வந்து சாரி கேக்குறாங்க பாத்தீங்களா? ச்சே, அந்த மனசுதான் சார் கடவுள். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. எல்எல்எஃப் டீம் ஏர்லியா 2 விக்கெட் பேக் டு பேக் லூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் சதீஷ் அண்ட் சாந்தா நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி 70 ரன்ல முடிச்சிருக்காங்க. 71 அடிச்சா நம்மளோட என்எஸ்சி ரெட்டிகுப்பம் டீம் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. என்ன நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கோவளம் ஃபெஸ்ட் 2025 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1 சூப்பர் 12 பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல முதல் மேட்சோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஆஃப்ல மீட் பண்ணலாம்.
ஓர் வேண்டுகோள், தயவு செய்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நடுவர்களிடம் முறையிட வேண்டும். அதை மீறி ஏதேனும் அதற்கு மேற்பட்டு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் இருக்கோம். அதை மீறி நீங்கள் தயவு செய்து பார்வையாளர் யாரும் ஆடுகளத்திற்குள்ளே செல்ல வேண்டாம். கரெக்ட். தயவு செய்து ஆடுகளத்திற்குள் செல்ல வேண்டாம். ஒரு போட்டி வெற்றி தோல்வி என்பது ஆட்டத்தில் சகஜம். வீரனுக்கு அழகு வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொண்டு விளையாடுவதுதான். வீரர்கள் இன்று விளையாடுவார்கள், அவர்களுக்குள்ளே வாதங்கள் ஏற்படும். நாளை மறுதினம் மீண்டும் அவர்கள் தான் ஆடுகளத்திற்குள் விளையாடுவார்கள். பார்வையாளர்களாக நீங்கள் சென்று அவர்களுடைய நன்மதிப்பை கெடுத்து விடாதீர்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இதனை அறிந்து இந்த டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா 19 டே போகுதுன்னா அதுக்கு வீரர்கள் முக்கியமான காரணம் கிடையாது, பார்வையாளர்களாகிய நீங்கள் தான் காரணம். எனவே நீங்கள் ஆர்கனைசரோட ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் இதை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஹரி சொல்லுங்க மாம்ஸ். நிச்சயமா இப்ப செகண்ட் ஹாஃப் போறாங்க, விறுவிறுப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க சொல்லவே வேணாம், அது விறுவிறுப்பாதான். பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 2 விக்கெட் விழும்போது நமக்குள்ளவே அந்த விறுவிறுப்பு வந்து பாத்தீங்களா? கண்டிப்பா அந்த பிரஷர் நம்ம எந்த டீமுக்கு பேசுறோம்ன்றதை நம்மள அறியாமலே சில நேரத்துல மாறி மாறி பேசுறோம். அது அப்படிதான் இருக்கும். அது நம்ம ஏன்னா கிரிக்கெட்டை லவ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல. நேத்து அப்படிதான். கரண்டா வந்து பாத்தீங்கன்னா 191 பேர் வந்து ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்காங்க. ஓஹோ சூப்பர். எஸ், ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த 191 இப்ப 192 200 தொட்டுருச்சு. 200 பேருக்கு ஒரு வணக்கங்கள். நான் உங்கள் SP ஹரிகரன், என் கூட சங்கு மாம்ஸ் இருக்காரு. எஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது STS ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபர்ஸ்ட் 2024 கிரிக்கெட் டூர்னமெண்ட் சீசன் 1 19 நாளோட முதல் மேட்ச்ல செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த செகண்ட் ஆஃப்ல 71 ரன் அடிக்கணும் 5 ஓவர்ல. NSC ரெட்டி குப்பமான் பேட்டிங் பவுலிங் வந்துட்டு இருக்கு. முதல் பால் Kovalang United team members presentation area வரும்படி ஐயோ கோல்டுங்க. ஏன் முதல் பால் ஃபுல் டாஸ் டீம் மெம்பர் யாக்கர மிஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் யாக்கர வெல் எக்ஸிக்யூட் பண்ணாரு. எஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பால் யாக்கர மிஸ் பண்ணி தான் போட்டுருக்காரு. அடுத்த பாடியில ஃபுல் டாஸ் மாம்ஸ் தூக்கி லெக்ல ஸ்கொயரா அடிச்சாரு. இந்த பால் பாருங்களேன், கரெக்ட்டா பிளாக் ஹோல் மிடில் சீக்ல அடிச்சிருக்கீங்க. செம்மையான விக்கெட். The squad Mamalapuram team members ஜுகல் குமார் அவர்கள் பிளேயிங் எடுத்துட்டு ஹெல்ப் டெஸ்க் அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இதுதான் லாஸ்ட் கால். The squad மாமல்லபுரம். நிச்சயமா ஹரி பாத்தீங்கன்னா இந்த ஓவரை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா பேட்ஸ்மேன் விளையாடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6 போகும், அடுத்த பாலே வந்து டாட் விக்காம விளையாடணும்னு நினைச்சுதான் விளையாடினாரு. பட் அது யார்கர் பால் கரெக்டா போய் செம்ம எக்ஸிக்யூட், வெல் எக்ஸிக்யூட்டட் யாக்கர் சாந்தரூபன் கேட்டது. அதாவது அந்த கால் இருக்குல்ல மாம்ஸ், அந்த காலுக்கும் பேட்டுக்கும் நடுவுல அந்த பால் போச்சு. மிடில் அந்த ஆஃப்க்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல அந்த பால் அடிச்சது. செம்மையான யாக்கர், பார்த்துட்டே இருக்கலாம் ரீப்ளே போட்டா. இந்த செகண்ட் பால் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 5வது ஓவர்ல சேஸ் பண்ணும்போது 5வது ஓவர் சேஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பால் பேக் டு பேக் அடிக்கணும்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. சோ இவர் அடுத்த பாலே 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் நினைச்சு விளையாடுனதுல தான் ஏனா மேட்ச் மாதிரி மேட்ச். எஸ் அதேதான். மைக் நல்லா தொடச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹரி செம்ம சவுண்ட் கேக்குது, கிளீனா கேக்குது. நல்ல பாலுங்க. ஐயோ இல்ல இல்ல இல்ல, இந்த பால் தான் போன பாலும் போட்டிருக்காரு. சோ இவரு சூதானமா ஆடிட்டாரு. காலை மறைச்சிக்கிட்டாருன்னு பாத்துக்கலாம். லூஸ் டெலிவரி வந்தா பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எஸ், மொதல் பால் அந்த ஒரு கை வலிக்கி ஃபுல் டாஸ் போன உடனே இன்டு தி பாடியில 6 போச்சு. அதுல இருந்து நல்ல கம்பேக், பேக் டு பேக் சூப்பர் டெலிவரிஸ். சோ கீப்பர் அப் டு நின்னுட்டு இருக்காரு.
நல்ல ஆஃப் சைடுல தட்டி விட்டு ஒரு சிங்கிள். அடிக்காத லைட் திருப்பாத அப்படின்றது இங்க ஒரு ரன் வெரி இம்பார்ட்டன்ட். யா ஷூர். அடிக்காத விக்கெட்டும் இம்பார்ட்டன்ட். ஃபீல்டருக்கு அது தெரிஞ்சிருக்கு. 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. சோ கீப்பர் பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசணும் கண்டிப்பா. டிஎன்பிஎல் பிளேயர்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆஹா லெக் சைடுல தட்டி விட்டு சிங்கிள்ங்க. ஆக்சுவலா மாம்ஸ் நான் விக்கெட் கீப்பிங் பண்ணிருக்கேன். அப்படி பண்ணும்போது நம்மளால விக்கெட் கீப்பரால பேட்ஸ்மேனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். எஸ் கரெக்ட் எக்ஸாக்ட்லி சொல்றீங்க. பவுலருக்கு வந்து கான்ஃபிடன்ட் கொடுக்குறாரு. ஆமா அது இவ்வளவு க்ளோஸ்ல நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நானும் பண்ணவே மாட்டேன். நான் போயிடுவேன் 6 லைன்ல தான் நிப்பேன். என்ன ஃபாஸ்ட் போலிங் போடுறாருங்க. என்ன பேஸ் இருக்கு. ஸோ நிச்சயமா கீப்பிங் பாராட்டலாம். ஸோ பேட்ஸ்மேனுக்கு நல்ல பால் சூப்பரான ஒரு பாலோட பாத்தீங்கன்னா இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 8-1. இன்னும் 25 பாலுக்கு 63 அடிக்கணும். சேம் லாஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எப்படியோ அதே சிச்சுவேஷன் தான். அவங்க 2-7 நினைக்கிறேன். கரெக்ட். அந்த மாதிரி தான். எஸ் பாப்பா என்ன நடக்குது அப்படின்ட்டு. மொதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன்னுக்கு ஒரு விக்கெட். இப்ப பேட்டிங்ல பாலாஜி அண்ட் ஜான்சன் 2 பேர் இருக்காங்க. அதாவது கீப்பிங் அந்த பொசிஷன் பத்தி பேசும்போது ஓவரால் கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத பாக்குற ஒரு பொசிஷன்னா அது கீப்பர் தான். எஸ் கரெக்ட்டுங்க. எல்லா சைடும் பார்க்கலாம் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். கேப்டனை தாண்டி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும்னா அது கீப்பரால முடியும். செகண்ட் ஒரு நல்ல பால் வைடுங்க. ஆனா நல்ல லெந்த் ஸ்பின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மாம்ஸ். எஸ் அதுவும் அகைன்ஸ்ட் ஏர்ல இந்த மாதிரி லெந்த் போடும்போது ஆஃப் சைடுல போடும்போது அடிக்கிறது கஷ்டம். இந்த சைடுல போட்டாங்கன்னா அடிக்கலாம். தாண்டி போயிருக்கு. இன்டு த பாடி லெக் சைடுல இந்த லெந்த் போடக்கூடாதுங்க. எஸ் கரெக்ட்டுங்க. ஸ்பின் பவுலிங்க்கு பால் எங்க வந்து பிட்ச் ஆகுதோ அந்த இடத்துல பேட் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா தான் 6 மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த மாதிரி புல் ஷாட் வாங்கி அடிக்கிறது ஸ்கொயர் லெக் அதுல மேக்ஸிமம் கேட்சஸ்க்கு மாற வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஹை பிரஷர்ல ஒரு செகண்ட் ஓவர் ஸ்பின் போடுறது அது டேலண்ட் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லீங்களா அதே பெருசா படாது. ஆமா மாம்ஸ். ஏன்னா பால் வந்து கண்டிப்பா ஸ்பின்னருக்கு டர்ன் இருக்கும். நம்ம நினைக்கிற இடத்துல பேட்ல பால் படாது. நீங்க சொன்ன மாதிரி ஆன் த அப் அடிக்கிறது தான் ஒரு கரெக்டான முடிவா இருக்கும். எஸ் கரெக்ட். சோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீமுக்கு அகைன்ஸ்டா ஓவர் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேபி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பழைய மேட்ச்ல பயங்கரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் கீப்பர் ஆல் ஓவர் தி கிரவுண்ட் இருக்காருங்க. சோ இங்க 11 ரன் வந்திருக்கு. 1.1 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட். சாரி 1.2 ஓவர்ஸ்ல 4 பால் இருக்கு இந்த ஓவர்லங்க. சிங்கிளா வந்துட்டு இருக்கு இது வரைக்கும். நானும் ஸ்பின்லாம் போடுவேன் ஹரி. நீங்க என்னதான் போட மாட்டீங்க. எல்லாமே தெரிஞ்சு நீங்க ஜெட்டி மட்டும் தான் போட மாட்டீங்க. மத்த எல்லாமே போடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே போடுவேன் ஜெட்டி. ஜெட்டி சும்மா மாம்ஸ் ஃபன். 3 பால் இருக்கு. நானும் ஒரு நல்ல ஸ்பின்னராகவும் இருந்திருக்கேன். நல்ல பால். இது எப்படின்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் போலிங் போட வந்தாலே செக்கிங் அப்பவே இருக்குதான் செக்கிங்லாம். ஆமா நானே வெறுத்து ஆக்சுவலா வந்து பக்கத்திலேயே ஓடியாந்து அடிச்சா மட்டும் தான் செக்கிங் மேட்சிங். ஓவர் ஸ்பீட்ல வந்து பேஸ் வச்சு போடும்போது அதனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் செக்கிங் சொல்லுவாங்க. சோ அதனால சில நேரத்துல நான் ஸ்பின் போட கத்துக்கிட்டேன்.
ஸ்பின் போடுறது முக்கியம் இல்ல, அது கரெக்டான ஏரியாஸ்ல டெலிவர் பண்ணோம். எஸ் எஸ் கரெக்ட். ஸ்பின்னும் அவ்வளவு சாதாரண போட்டுற முடியாது, ஈஸியே கிடையாது. ஆக்சுவலா ஃபாஸ்ட் பவுலர் கூட போட்டுடலாம், ஆட தெரியாதவங்க விட்டுருவாங்க. ஆனா ஸ்பின்னர் எல்லாரும் அடிக்கணும்னு நினைப்பாங்க, அதை நம்ம கரெக்டா போடலன்னா அவ்வளவுதான். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஜஸ்ட் பிஹைண்ட். நல்ல த்ரோங்க, நல்ல த்ரோங்க. சோ அந்த த்ரோவோட வந்து பாத்தீங்கன்னா ஓவர் முடியுது. சோ லாஸ்டா ஒரு சிங்கிள் 2 ஓவர் முடியல, 14க்கு 1. இன்னும் 57 அடிக்கணும் 18 பால்ல, 3 ஓவர்ல 60 கிட்டத்தட்ட. பாத்தீங்களா? இப்போ இவங்க வந்து அடுத்தடுத்து விளையாடுற டீமுக்கு ஒரு குழு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன குழு தெரியுமா? முதல்ல சரிஞ்சாலும் அப்புறம் திரும்ப எடுத்து கட்டலாம் அந்த மாளிகையை அப்படின்ட்டு. இல்ல, இன்னொரு குழு கொடுத்துருக்காங்க. என்ன குழு சொல்லுங்க பாப்போம். என்னது மாம்சே? ஸ்பின் போடலாம் குழு கொடுத்துருக்காங்க. இதுல 2 வரல. சோ ஸ்பின்னா நீங்க ஸ்லோ டெலிவரி கிடையாது, ஸ்பின் ஸ்லோ டெலிவரி. எஸ், இங்க இந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 6 ரன் தான் வித் ஒரு வைடோட சேர்த்து. எஸ், அண்ட் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. இங்க 2 ஓவர் முடியல, ஸ்கோர் 14க்கு 1. ஹரி, நெக்ஸ்ட் மேட்ச்க்கு டாஸ். சோ அடுத்த மேட்ச் கோலம் யுனைடெட் ஏ கோலம் அண்ட் தி ஸ்குவாட் மாமல்லபுரம், இந்த 2 டீம் தான் விளையாட போறாங்க. டாஸ்க் வந்துருங்க கமெண்ட்ரி பாக்ஸ் ஏரியா கிட்ட. 11s அந்த இப்போ ஸ்பின்னா இருக்குமா ஃபாஸ்டா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஸ்பின்னா இல்ல மீடியம் பேசர்னு நினைக்கிறேன். இவர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரா, நமக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. பிரவீன் குமார் ஆக்ஷன் செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க, பாப்போம். அதனால ஆக்ஷன் உண்மையாவே. சோ எப்படி பும்ரா வந்து லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ஃப்ரீ பண்ணி ரைட் ஹேண்டால போடுறாரு, அந்த மாதிரி போடுறாரு. சோ அந்த 6 பால் ஸ்பின் அவருக்கு தான் கிரெடிட் நிறைய. ஸோ ஒரு ஹை ஸ்கோர் டார்கெட் 71ன்றது ஒரு ஹை ஸ்கோர் தான் அகேன்ஸ்ட் ஒரு பவர்ஃபுல் டீம் எதிராக. அந்த இடத்துல 6 பாலுக்கு 6 ரன் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு. சிறப்பு, நல்ல ஓவருங்க, நல்ல ஓவர். நிச்சயமா சொல்ல போனா சுனில் அவர்கள், அவர் பேரு. இறங்கி வந்து நிச்சயமா 4 ரன் பார்க்கணும். நல்ல ஷாட்டுங்க பாலாஜி, செம்மையா அடிச்சாரு அந்த ஷாட்டை. இறங்கி ஒரு 2 மாம்ஸ். எஸ், ஹெலிகாப்டர். ஆமா, ஹெலிகாப்டர். நீ அதை தான் சொல்ல வரணும்னு தெரிஞ்சுட்டேன். பாத்தீங்களா, இந்த டோர்னமெண்ட்டுக்காக நேவில இருந்து நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாருங்க. சொல்லு, அப்படி சொல்லு. 2.2 ஓவர்ஸில் ஸ்கோர் 19 வந்துருக்குது அந்த ஒரு பவுண்டரியோட. 3வது பால் இறங்கி வந்து அடிக்க முயற்சி, பின்னாடி டிப் ஆகி போயிருக்குது. ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. 2ஆ மாறுமான்னு கேட்டா மாறவே மாறாது. சோஃபார் 6 ரன் இந்த ஓவர்ல. ஆனா ரன் ரேட் தேவைப்படுவது 19.5, அதாவது ஒரு ஓவருக்கு 20 அடிக்கணும். கோவளம் யுனைடெட் டீம் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். போட்டோ எடுக்க இருப்பதால் பிரசன்டேஷன் ஏரியா அருகே இருக்கும்படி. அதாவது பேட்ஸ்மேன் எந்த ஏரியால அட்டாக் பண்ண ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பவுலர் மாத்தி இருக்காரு. இங்க அவர் வேற ஏதோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் இறங்கி வந்து அடிக்கலாம்னு பிளான் பண்ணாரு. கேட்ச் மிஸ்ங்க. கேட்ச் மிஸ்ஸா? எஸ். ஓஹோ, கீப்பர் பேசுறது மட்டும் தான் கேக்குது, டிப்பா கேட்கல. அவரு எல்லா சவுண்ட் எடுத்துக்கினாரா? ஆமா, எல்லா சவுண்ட் அவரே எடுத்துக்கிட்டாரு. லெக் சைடுல ஃபீல்டர் இருக்காரு. நல்ல த்ரோ, நல்ல த்ரோங்க. இந்த டீம்ல எல்லாரும் நல்லா த்ரோ பண்றாங்கல்ல. எஸ், என் கூட எல்எல்எஃப் கண்ணி ஒருத்தர் இருக்காருங்க. எல்எல்எஃப் அப்படியே லவ் பண்றாருங்க. அப்படியா? ஆமா. ஓகே, ரைட். ஆஃப் சைடுல தட்டி விட்டு 4 இருந்தா செம்ம டிசர்விங்கான 4. சிங்கிள் போதும் அப்படின்னு நிறுத்திருக்காங்க. நீங்க என்எஸ்சி ரெட்டிக்குப்பம் செமையா பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபார் அவங்க இன்னும் பக்காவா ட்ராக்குள்ள வரலனாலுமே நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 22க்கு 1. ஒரு ஓவருக்கு 24 25 ரன் வேணும் கண்டிப்பா. இன்னும் 2 ஓவர்ல பாப்போம் என்ன நடக்குது. எஸ், கரெக்ட்.
முகேஷ் இன்னும் தள்ளி போ. நல்ல பால், நல்ல பால். செமையா போட்டிருக்காரு பிரசாந்த் அவர்கள் முதல் பால. ஸோ இங்க எல்எல்எஃப் பவுலிங்ல நாங்க ஸ்ட்ராங் அப்படின்னு சும்மா சொல்லல. இன்னும் 11 பாலுக்கு 48 நினைக்கிறேன். இந்த ஓவர்ல 6 எதிர்பார்க்கலாம் மாதிரி வேணும், எதிர்பார்க்கறதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஆனா இவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு, நல்லா போட்டுருக்காருங்க. ஸோ அதுக்கான வித்து கொடுக்கல, அவர் அடிக்கிறதுக்கான சொடுக்கு பால் போடுறாரு மாம்ஸ். ஓ அப்படியா? பாத்தீங்களா, பால் எல்லாமே கரெக்டான லைன்ல போடுறாங்க. கரெக்டான லைன்ல பேட்ஸ்மேன், அதாவது ஏர்கர் பேஸ் பண்ணியே போடுறாரு. ரிவ்யூ போடுறாங்க. வைடுக்குனா வைடுக்கு ஸ்லோ பாலா உள்ளுக்கு கரெக்டா பேட்ஸ்மேன் அந்த ஆன் டாப் அடிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த லைன் கொஞ்சம் முன்னாடி போட்டு அந்த லென்த் கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்காரு. எஸ். So third umpire decision is wide. நான் லைனுக்கு முன்னாடி குத்தி வெளியில திரும்பி இருக்கு. அதான் அவர் இந்த 3 பாலா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பால்ல அதை கொஞ்சம் வெளியில நவுத்தி பண்ணிட்டாரு, வைடு. இந்த நேரத்துல ஒரு வைடு இந்த ஓவரோட மொமெண்டமா மாத்துமா? இப்போ 288 பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. அந்த 288 பேருக்கு ஒரு வணக்கம். வணக்கம் 288 பேர் நபர்களே. இப்படியாவா சொல்லுவீங்க? அப்படிதான் சொல்லணும். அவங்க தான் நம்மளோட அம்பையர்ஸ். கொஞ்சம் இங்க ஹெல்ப் டெஸ்க் அருகே வந்துருங்க, டாஸ் போட்டுடலாம். பாக்குற 288 பேருக்கு அடி ஏதாவது கொடுக்க போறீங்களா? ஏதாவது கொடுக்கணுமா? அவங்களுக்கு நான் மனசை கொடுக்கலான்னு இருக்கேன். நானும் அதை தான் சொல்ல வந்தேன். சோ எஸ், அந்த 288 பேர் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போய் எஸ்பி ஹரிஹரன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க விக்கெட் இறங்கி போனாரு. அந்த பாலை மிஸ் பண்ணி இங்கே இருங்க, ஹெல்ப் டெஸ்க் அருகே இருங்க. நல்ல ஸ்டம்பிங் ஃப்ரம் தி கீப்பர். எஸ், மேட்ச் கையை விட்டு போயிடுச்சுன்னே சொல்லிடலாம். ஆமா மாம்ஸ், எஸ். டீம் பிளேயர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அண்ட் தி ஸ்குவாட் டீம் பிளேயர்ஸ் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். சிங்கிள் ஆஃப் தி மார்க் சகி வந்த உடனே லெஃப்ட்ல திரும்புடனா அது ஒரேனா போடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, போடு. சேரா லாஸ்ட் ஒரு பால் இருக்குங்க இந்த ஓவர்ல. கோலம் யுனைடெட் டீம் கேப்டன் வைடு டீம் கேப்டன் வைடு கீடுன்னு வந்தாலும் இந்த ஓவர்ல மொத்தமாவே 4 ரன் தான் இது வரைக்கும் 5 பால்ல. ஓஹோ, ஒரு விக்கெட் வேற. செமையா போட்டிருக்காருங்க பிரசாந்த் குமார்.
ஒரு ஸ்லோ ரன் லாஸ்டா முடிக்கிறதுக்கு. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவரை சிறப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பிரசாந்த். எஸ் இந்த மாதிரி பவுலிங் தான் இந்த 5 overs மேட்ச்ல தேவை. ஏன்னா 5 பால் 5 வேரியேஷன் காட்டுறாப்ல. 4 ஓவர் முடியல 26க்கு 2 6 பாலுக்கு 45 அடிக்கணும். மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. Captain, the squad team captain, the squad team captain, and Kolang United team captain. விக்கி இங்க வந்து விக்கி எல்லாம் லைன்ல ஆடு நீ மட்டும் உள்ள இருனா போன மேட்ச் பாத்தீங்கன்னா குட் லென்த்ல போட்ட பால் எல்லாம் 6 பாத்தீங்களா? ஆமா மாம்ஸ். சோ அந்த மாதிரிலாம் இங்க போடல. சோ என்ன தேவையோ அவங்களுக்கு அந்த டைமிங் ஷாட் அடிக்க கூடாது. ஷார்ட் பிச்சும் கொடுக்கல. தூக்கி ஸ்லோயர்ல உள்ள போறதும் ஸ்பின்னும் சூப்பரா பிளான் பண்ணி வந்து விளையாடுறாங்க. இதெல்லாம் லெக் சைடு பால் எல்லாம் 6 இன்டு தி பாடியில போட்டார்னா அது கண்டிப்பா வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அகைன்ஸ்ட் தி ஏர்ன்றதுனால எஸ் கொஞ்சம் இந்த டெலிவரி எல்லாம் போன ஓவர்ல போடுறது 6 தான். இப்ப போட்டல ஒரு பால் சந்துரு. ஆமா மாம்ஸ். ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறதா இருந்தா பாசிபிள் இருக்கு. போன ஓவர் போட்டதெல்லாம் ஹெலிகாப்டர் ஷாட் அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. ரிஸ்ட் வேணும் அதுக்கு. 4 ஆர்ம்ஸ் நல்லா இருக்கணும். எஸ் இறங்கி ஆஃப் சைடுல பாயிண்ட்க்கு மேல தட்டி விடலான்னு பார்த்தாப்ல அங்க டாஸ் நடந்துகிட்டு இருக்கு. சோ டாஸ் ரெட் கலர் டி-ஷர்ட் மெரூன் கலர் டி-ஷர்ட் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த டீம் தான் தெரியல. ஒன் 0-0 அப்படின்னு போட்டு இருக்காரு. இன்னும் 3 பால் இருக்குங்க. 3 பால்ல 44. இந்த கவர்ஸ்ல சிங்கிள். சோ இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ண போறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அபிஷியலா டிக்ளேர் பண்றதுக்கு இன்னும் 2 பால் இருக்கு. சோ மகாபலிபுரம் அந்த மக்கள் எல்லாம் என்ன சந்தோஷமா இருந்திருப்பாங்க. டெஃபினெட்லி குஷ்பு இட்லியை தாண்டி போய் ஒரு பவுண்டரி போறதுக்கான வாய்ப்பே இல்லாம பால் பதக்க நின்னு போச்சு. ஓகே தட்டி விட்டு இந்த மேட்சை இத்துடன் வந்து பாத்தீங்கன்னா முடிவடைந்திருக்கிறது. LLF மாமல்லபுரம் டீம் earlier 2 விக்கெட் லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் செம்மையா ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் சாந்தா அண்ட் சதீஷ் பில் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா 70 ரன் அடிச்சாங்க. 71 அடிச்சா வின் அப்படின்ற மாதிரி NSC ரெட்டிகுப்பம் உள்ள இறங்கி இருந்தாலும் நல்ல இன்டென்ஸ் ஸ்டார்டிங்ல காமிச்சிருந்தாலும் இங்க அவங்களால அந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியல. சோ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சூப்பர் 12. இதுல முதல் 2 டீம் LLF மாமல்லபுரம் வெர்சஸ் NSC ரெட்டிகுப்பம்ல LLF மாமல்லபுரம் ஜெயிச்சு இந்த மேட்சோட அதாவது இந்த டோர்னமெண்டோட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க பாத்துருக்கிறது SCS ஃபவுண்டேஷன் வழங்கும் கோலம் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 1.